Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி நால்ரோடு பகுதியில் புரட்சி தமிழரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் நால்ரோடு பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வழி நெடுகிலும் சாலையினுடைய முழுமையாக பெண்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் உற்சாகமாக ஆடல் பாடல்களோடு பட்டாசு வெடித்து மலர்களை தூவி அலைகடல் என திறந்து உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்த சாதனைகள் தான் இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வரக்கூடிய பேருந்து முன்பாக நிற்கக்கூடிய கூட்டம் என்பதை இன்றைக்கு உலகிற்கு எடுத்துச் சொல்லும் விதமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கையில் தென்னம்பிள்ளைகளோடு அதே போன்று முளைப்பாரிகளோடு மலர்களை தூவி உற்சாகமாக மலர்ந்த முகத்துடன் பொன்சிரிப்போடு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். அதாவது மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல திட்டங்கள் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நிறைவேற்றி கொடுக்கப்பட்ட திட்டங்களுடைய எழுச்சி தான் இன்றைக்கு மக்களுடைய இந்த ஆரவாரமிக்க எழுச்சியாக இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறுவதற்கு, அடித்தட்டு மக்கள் முன்னேறுவதற்கு, பெண்கள் தங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்வதற்கு, விவசாயிகள் தங்களுடைய கண்ணீரை துடைத்துக் கொள்வதற்கு, நெசவாளிகள் தங்கள் துயரத்தை போக்கிக் கொள்வதற்கு, அதே போன்று மீனவர்கள் தங்களுடைய இன்னல்களில் இருந்து விடுபடுவதற்கு பல்வேறு முன்னேற்றங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொடுத்திருக்கிறது. அப்படி செய்து கொடுத்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் உற்சாகமான ஒரு வரவேற்பினை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிமுக என்கிற இந்த இயக்கம் மாபெரும் இயக்கம், மக்களுக்காக பல்வேறு சேவைகளை செய்து கொடுத்திருக்கக்கூடிய இயக்கம். அதாவது தற்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வாகனம் வருகிற வழியை பார்க்கலாம். எறும்பு போன்று அந்த வாகனங்கள் சாரையாக ஊர்ந்து வரக்கூடிய காட்சிகளும், மக்கள் வெள்ளம் அலைகடல் என திரண்டு இளைஞர்களுடைய பேருந்து முன்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வரவேற்கக்கூடிய ஆரவாரம் எழுச்சி மிகுந்த ஒரு வரவேற்பினை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மக்களுடைய எழுச்சி தான் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அடுத்த கட்ட நகர்வு என்பதை இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், பொதுமக்கள் இன்றைக்கு இந்த சட்டமன்ற தொகுதி மடத்துக்குளம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எஃகு கோட்டை என்பதை காட்டும் விதமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய கையிலே மலர்களோடு நிற்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மலர்களை போன்று மக்களுடைய குறைகளை மென்மையாக கேட்கக்கூடியவர் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதிமுக பல கோரிக்கைகளை பல மடித்திட்டு மக்களுடைய ஏற்றம் பெறுவதற்காக பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது. 100 நாள் வேலை திட்டம் என்கிற பெயரிலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக பொய்யான வாக்குறுதிகளை கூறி 150 நாள் உங்களுக்கு வேலையை தருகிறோம், அதே போன்று 100 நாள் வேலை சம்பளத்தை அதிகமாக தருகிறோம் என்று கூறி ஆட்சியை பிடித்துவிட்டு வாக்குகளை வாங்கி கொண்டு தற்போது 100 நாள் வேலையும் கிடைக்கவில்லை, ஏற்கனவே வழங்கிய சம்பளமும் கிடைக்கவில்லை, பொய்யாக கொடுத்த வாக்குறுதியும் இன்றைக்கு காற்றிலே பறக்க விட்டு விட்டார்கள் என்று வேதனையோடு தெரிவிக்கிறார்கள் இந்த மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். தங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் திமுக நிர்வாகிகளையோ, திமுகவுடைய முதலமைச்சரையோ, திமுகவுடைய அமைச்சரையோ அணுக முடியாத ஒரு நிலைதான் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு திருப்பூர் மாவட்டத்திலே இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்திலே பல்வேறு தொழில் நிறுவனங்கள், குறிப்பாக தொழிற்சாலைகள் இருந்த தொழில் நூலாளர்களாக இருக்கட்டும், அதே போன்று துணி நெய்யக்கூடிய ஆலைகளாக இருக்கட்டும், பனியன் போன்ற நுட்பமான கதர் ஆலைகளாக இருக்கட்டும், மிகப்பெரிய துணி ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நகரமாக இந்த திருப்பூர் சட்டமன்ற தொகுதியிலே இந்த திருப்பூர் மாவட்டத்திலே மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியும் இருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் முழுமையாக பல லட்சக்கணக்கான வட மாநிலத்தில் இங்கே ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே இருந்தாலும் கூட அவர்கள் சில நேரங்களிலே
மிகப்பெரிய வெறியாட்டங்களை நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய வேதனையான கோரிக்கை இருக்கிறது. குறிப்பாக ஆளுகிற அரசு எந்த கோரிக்கை வைத்தாலும் மக்களுக்கு எந்த பாதுகாப்பையும் வழங்க முன்வருவதில்லை. குறிப்பாக நாம் நிற்கக்கூடிய இந்த மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியிலே இதற்கு மேல் வண்டி நகர்வதற்கே வழி இல்லை. அந்த அளவிற்கு மக்களுடைய அடர்த்தி பெருகி இருக்கிறது. மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. வாகனம் நகர முடியாமல் தற்போது நின்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இன்றைக்கு மக்கள் தன்னெழுச்சியாக இந்த கூட்டத்தை கூடியிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறுவதற்காக விவசாயிகளுக்கு 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. விவசாயிகளுடைய இடுபொருளுக்கு மானியம் வழங்கப்பட்டது. விவசாயிகள் தங்களுடைய உழவுத் தொழிலை மேம்படுத்துவதற்காக டிராக்டர் போன்ற இயந்திரங்கள் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்காக முறையாக வழங்கப்பட்டது. அதே போன்று விவசாயிகளுடைய மருந்து, அதாவது நியாயமான முறையில் அவர்கள் கேட்கக்கூடிய மருந்துகள் தரமானவையாக கொடுக்கப்பட்டது. ஆனால் தற்போது திமுகவினர் அந்த மருந்து நிறுவனங்களை, மருந்து கடைகளை ஆக்கிரமித்து தாங்கள் வழங்கக்கூடிய போலி மருந்துகளை, தரமற்ற மருந்துகளை வாங்க நிர்பந்திப்பதாக ஒரு வேதனை குரலை இங்கே பதிவு செய்கிறார்கள். மடத்துக்குளம் என்கிற இந்த சட்டமன்ற தொகுதி விவசாயம் சார்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. தென்னை விவசாயம், பாசி விவசாயம், அதே போன்று மலைவாழ் மக்கள் நிகழ்ந்த ஒரு பகுதியில் ஆனைமலை, நாம் ஏற்கனவே நேற்று சென்ற வால்பாறை தொகுதியாக இருக்கட்டும், இந்த பகுதியிலும் அதுபோன்று மலைவாழ் மக்களும் ஒரு குறிப்பிட்ட மலைவாழ் மக்கள் பகுதியும் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் ஒரு அடிப்படை தேவை. இன்று காலை கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சந்தித்து விவசாயிகள், அதே போன்று நெசவாளர்கள், பல்வேறு மலைவாழ் மக்கள் தங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை, தங்களுடைய பகுதிக்கு குடிநீர் இல்லை, மின்சாரம் இல்லை, சாலைகள் இல்லை, மருத்துவமனை இல்லை, இப்படி தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். புறக்கணிக்கப்பட்ட மக்களாக மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. 4.5 ஆண்டுகளாக ஒரு கண்துடைப்பு நாடகத்தையே திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. மலைவாழ் மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் முதலில் மலைவாழ் மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் மின்சாரம், சாலை, வீடுகள் கட்டி கொடுத்தார். பசுமை வீடுகள் மலைவாழ் மக்களுக்கு பல்வேறு பகுதியிலே அவருக்கு அங்கு இருக்கக்கூடிய ஒரு குழுவாக 17 வீடுகள், 20 வீடுகள், 25 வீடுகள் என்று பல்வேறு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. அப்படி மலைவாழ் மக்கள் ஏற்றம் பெறுவதற்காக, மலைவாழ் மக்களுடைய வசதிக்காக, மலைவாழ் மக்களுடைய துயரத்தை போக்குவதற்காக பல்வேறு வீடுகள் கட்டி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆனால் தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்த புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு இடங்களில் மின்சாரம் கொடுத்திருக்கிறார், மலைவாழ் மக்களுக்கு மருத்துவமனை கொடுத்திருக்கிறார், மலைவாழ் மக்களுக்கு உண்டு உறவுடைய பள்ளிகளை கொடுத்திருக்கிறார், மலைவாழ் மக்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மலைவாழ் மக்களுடைய கல்வி ஏற்றம் பெறுவதற்கு, மலைவாழ் மக்கள் சாதி சான்றிதழ் பெறுவதற்கு வருவாய்த்துறை அலுவலகங்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதி, சாலை வசதி, மின்சார வசதி, சுகாதார வசதி, இப்படி பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுக ஆட்சியில் 4.5 ஆண்டுகளாக தங்களை கண்டுகொள்வதே இல்லை. மலைவாழ் மக்கள் என்பவர் மறக்கப்பட்ட மக்களாக, மறக்கடிக்கப்பட்ட மக்களாக திமுக அரசு ஓர வஞ்சனையோடு எங்களை புறக்கணித்திருக்கிறது என்கிற கோரிக்கையை அவர்கள் வேதனையோடு, நெகிழ்ச்சியோடு வைக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. கருணை உள்ளத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கோரிக்கையை பெற்று நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்கிற உறுதிமொழியை அதிமுக பொதுச் செயலாளர் வைத்தார்கள். அதனை ஏற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த பகுதியில் சிப்காட் ஒன்று வருகிறது, அந்த சிப்காட்டை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் அந்த சிப்காட் எதிர்ப்பு குழுவை சேர்ந்தவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் சென்று கோரிக்கை மனுவாக வைத்தார்கள். ஏனென்றால் அந்த சிப்காட் அமைக்கப்படுவதால் தங்களுக்கு எந்த விதமான நன்மையும் நடக்கப் போவதில்லை, திமுகவினுடைய சில தேவைகளுக்காக அது அமைக்கப்படுகிறது என்கிற வேதனையை அவர்கள் அந்த புகாரிலே கொடுத்தார்கள், புகார் மனுவாக. அதனையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதாவது இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய, அதாவது விவசாய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தாங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களை பாதுகாப்பு வைப்பதற்கு, அதாவது கிடங்குகள் கொள்முதல் கிடங்குகள் வேண்டும், அதே போன்று உரிய விலை வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனையும் 2026 செய்து கொடுப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். தற்போது இந்த மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியை குலுங்குகிற அளவிற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் மடத்துக்குளம் இந்த தொகுதிக்கு அத்தனை திட்டங்களும் தந்த
ஒப்பற்ற கொடி தள்ளுங்க தம்பி, அந்த கொடி தள்ளி கொண்டு போங்க, அந்த கேமராக்கு மறைக்க கொடி கொண்டு வாங்க. தம்பி இந்த கொடி அந்த அதே தம்பி அந்த கொடி